திருத்தூதரே மறை சாட்சியான வேதமே புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. திருத்தூதரே மறை சாட்சியான வேதமே புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே திருத்தூதர்களே, விண்ணுலகில் எங்களுக்காய் பரிந்து பேசுமே. வாழ்க வாழ்க வாழ்கவே திருத்தூதர்களே, விண்ணுலகில் எங்களுக்காய் பரிந்து பேசுமே. திருத்தூதரே மறை சாட்சியான வேதமே புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. இயேசு கிறிஸ்துவின் பேரன்பின் பார்வை அழைத்திட தயக்கமின்றியே அவர் பாதை சென்ற சீடரே, தாய் திருச்சபையின் முதல் தலைவராக வீற்றிடும் பாக்கியம் கொண்ட மறை போற்றுகின்ற தூதரே, இயேசுவின் பெயரினால் புதுமை செய்த புனிதரே, இன்னல்கள் துளைத்தும் மனம் உடைபடாத பாறையே, இயேசுவின் அன்பினில் இணைந்திருந்த வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறையருள் தரும் பலி இது ஆதவன் போலே அர்ப்பணமாகிட வாருங்களே, திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் மலிது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலியிது. மாபெரும் தவமாய் மானுடநேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுடநேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலியிது. ஒரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே, மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன்
தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் பொதுக்காலத்தின் 4ஆம் ஞாயிற்று திருவழிபாட்டில் கலந்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய வழிபாடானது ஏழ்மை வாழவும் எளிய மக்களின் குறைகளையும் வென்றெடுக்க இறைவாக்கினர் செப்பனியா வழியாக யாவே கடவுள் அவரின் கட்டளை கடைபிடிக்கவும் நேர்மையையும் நீதியையும் நாம் வாழும் சமூகத்தில் நிலைநாட்டவும் தீமையை அறவே விட்டுவிட அழைப்பு விடுக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் திருத்தூதர் பவுலின் வழியாக கடவுள் எதற்காக நம்மை இவ்வுலக வாழ்விற்கு அழைத்திருக்கின்றார், அந்த அழைப்பினை நாம் உணர்ந்தவர்களாக வாழ்ந்திருக்கின்றோமா? கடவுள் திருமுன் எவரும் உயர்ந்தவர்கள் இல்லை. நம்முடைய ஞானமெல்லாம் கிறிஸ்துவிடமிருந்தே வருகின்றது. ஏழைகள் மட்டில் இரக்கம் கொண்ட கிறிஸ்து மலை மீது அமர்ந்து ஏழைகள் இவ்வுலகில் வாழ சமூகத்தில் தகுதியில்லாதவர்கள் என கருதப்பட்ட அனைவரும் கடவுளின் பார்வையில் தகுதியுடையவர்களாகவும் பாராட்டுக்குரியவர்களாகவும் நற்சான்று பெற்றவர்கள் என ஆறுதல் கூறும் அனைத்து வழிபாட்டு வாசகங்களும் இறைவன் தரும் இப்பெரும் விருந்திற்கு அழைக்கின்றார். அழைப்பின் குரலுக்கு செவிசாய்த்து பங்கேற்போம். திருப்பலியில் வார்த்தைகளால் அல்ல, வாழ்வாக தொடர்வோம் வாரீர். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரை எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரை எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் முழு மனத்துடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எம் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் செப்பானியா எசையாவிற்கு முன் வாழ்ந்தவர். இவருடைய காலத்தில் ஏழைகள் சமுதாயத்தில் அடிமையாளாக்கப்பட்டு அவதிக்குள்ளானார்கள். இத்தகைய சூழலில் செப்பானியா இறைவாக்கினர் ஏழைகளை நோக்கி விடுத்த அறைகூவல்தான் இன்றைய முதல் வாசகம். ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிக்க, நேர்மையை நாட, மன தாழ்ச்சியோடு ஆண்டவரை தேட அழைக்கின்றார். மேலும் ஆண்டவரின் அழிவின் நாளில் ஏழைகளுக்கு அழிவு நேராது என்றும் ஆறுதல் சொல்லும் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். ஏழ்மையும் எளிமையும் உள்ள மக்களை உன் நடுவில் விட்டு வைப்பேன். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவாக்கியம் 3, மேலும் அதிகாரம் 3, இறைவாக்கியங்கள் 12 முதல் 13 முடிய. செப்பனியா கூறியது: நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள். நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ராயலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலை நாட்டுகின்றார்.
பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. இரண்டாம் வாசகம் முன்னுரை. யூத மக்கள் கிறிஸ்துவின் சிலுவை மீட்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், சிலுவை அவமானத்தின் சின்னம். ஆனால் அதன் மூலம் வெற்றி கொண்டார். கிரேக்கர்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் உயிர்ப்பின் மூலம் மீட்பை தந்தார். நம்மை மீட்க மடமை என்று கருதியதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இறைமகன் தாழ்ச்சி கொண்டார். உலக ஞானத்தை அடிப்படையாக கொண்டு பெருமை பாராட்டாமல் மனத்தாழ்ச்சி கொண்ட இயேசுவின் பெருமை பாராட்ட அழைப்பு விடுக்கும் திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 31 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடிமக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகின்றவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் பேசும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகின் பார்வையில் பெருமையானது கடவுளின் பார்வையில் மடமையானது. உலகின் பார்வையில் மடமையானது கடவுளின் பார்வையில் பெருமையானது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லென்சி என்ற ஜென் மதத்தை சார்ந்த ஒரு குருவானவர் இருந்தார். அவரிடம் 10,000 சீடர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் அந்த நாட்டினுடைய அரசர் அவரிடம் சென்று, குருவே, உங்களிடம் எத்தனை சீடர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த குருவானவர், என்னிடம் 4 அல்லது 5 சீடர்கள்தான் இருக்கிறார்கள் என்று பதிலளித்தார். அன்புமிக்கவர்களே, அவரிடம் 10,000 சீடர்கள் இருக்கும் பொழுது எதற்காக அவர் என்னிடம் 4 அல்லது 5 சீடர்கள் தான் இருக்கிறார்கள் என்று பதில் கூற வேண்டும் என்ற ஒரு ஆச்சரியத்தோடு அந்த அரசர் அவரை உற்று நோக்கினார். அப்பொழுது அந்த குருவானவர் தெளிவாக கூறினார், யார் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடித்து கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களே என்னுடைய உண்மையான சீடர்கள். ஆகவேதான் எனக்கு 4 அல்லது 5 சீடர்கள் தான் இருக்கிறார்கள் என்று நான் உமக்கு கூறினேன் என்று அந்த அரசரிடம் அவர் கூறினார். ஆம் அன்புமிக்கவர்களே, அதை தான் இன்றைய வாசகங்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் மனத்தாழ்ச்சியோடு ஏழை எளிய மக்களுக்கு எவ்வாறு நாம் உதவி செய்கின்றோம் என்பதை பற்றி சிந்திப்பதற்கான ஒரு அழைப்பை தான் இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம் என்றால், செப்பனியா என்ற இறைவாக்கினர் எரேமியா
எசேயா இறைவாக்கினருக்கு முன்பாக எருசலேமில் இறைவாக்கு கூறிக்கொண்டிருந்தவர். அவர் தீர்ப்பு வழங்கும் நாள் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கையை கொடுத்து கொண்டிருந்தார். ஆகவேதான் இன்றைய வாசகத்தில் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையை நாம் கேட்க முடிகின்றது. கடவுளுடைய கட்டளையை கடைப்பிடிக்க, நேர்மையை நாட, மனத்தாழ்ச்சியோடு ஆண்டவரை தேட அவர் அழைப்பு கொடுப்பதாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அதே போல இன்றைய இரண்டாவது வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், கொரிந்து நகர் மக்களுக்கு நம்முடைய பாதுகாவலர் புனித பவுல் எடுத்து கூறுகின்ற ஒரு அருமையான வார்த்தையை நாம் பார்க்க முடிகின்றது. என்ன வார்த்தை என்று பார்த்தோம் என்றால், கொரிந்து நகரில் இருக்கின்ற மக்களில் ஒரு சிலர் யூதர்களாகவும் ஒரு சிலர் கிரேக்கர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யூதர்கள் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவரை மெசியா என்று ஏற்றுக்கொள்வதற்கு அவர் சிலுவையில் இறந்தது அவர்களுக்கு தடையாக இருந்தது. காரணம் என்னவென்றால், சிலுவை என்பது அது ஒரு சாபத்தின் சின்னமாக யூதர்கள் அதை பார்த்தார்கள். இரண்டாவதாக அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த கிரேக்கர்கள், அவர்கள் அதிக ஞானம் கொண்டவர்களாகவும் அதே வேளையில் உயிர்த்தெழுதலின் மீது நம்பிக்கையற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆகவே இயேசு உயிர்த்துவிட்டார் என்று அவருடைய சீடர்கள் கூறிய அந்த செய்தியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில், இப்படிப்பட்ட ஒரு நகரில்தான் நம்முடைய பாதுகாவலர் புனித பவுல் அங்கு இந்த இறை வார்த்தையை எடுத்து கூறுகின்றார். இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு மனத்தாழ்ச்சி வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை அவர் அங்கு கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் மழைப்பொழிவு ஆற்றிய அந்த வாசகமானது நமக்கு இன்று கொடுக்கப்பட்டுள்ளது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேச தந்தை என்று அழைக்கப்படுகின்ற காந்தி அவர்களுக்கு இந்த மழைப்பொழிவானது மிகவும் பிடித்த ஒரு இறை வார்த்தையாக அவர் பார்க்கின்றார். ஆகவேதான் அவர் இயேசு கூறிய இந்த மழைப்பொழிவு வழியாக நான் மனமாற்றம் அடைந்திருக்கிறேன் என்று கூட அவர் கூறியிருக்கின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த இயேசுவினுடைய இந்த மழைப்பொழிவை நாம் பார்க்கும் பொழுது அங்கே 8 பேறு பெற்றவர்களை பற்றி கூறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த 8 பேறு பெற்றவர்களில் 4 பேறு பெற்றவர்கள் பிறரோடு கொண்டிருக்கின்ற உறவை பற்றியும், மீதி இருக்கின்ற அந்த 4 பேறு பெற்றவர்கள் கடவுளோடு கொண்டிருக்கின்ற உறவை பற்றியும் அதை எடுத்து கூறியிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அவ்வாறாக நம்முடைய உறவானது மக்களோடும் கடவுளோடும் இருக்கின்ற உறவை பொறுத்துதான் நாம் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோமா அல்லது நாம் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோமா என்பது வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏழை எளிய மக்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய நாம் இரக்க குணம் கொண்டவர்களாக இருக்கின்றோமா? இரண்டாவது, மனத்தாழ்ச்சியோடு கடவுளுடைய அழைப்பை ஏற்று வாழ நாம் துணிவு கொண்டவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார்.
விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டே இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுவோம். கனிவுள்ள தந்தையே எம் இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் செய்யும் இறைப்பணியை ஆசீர்வதியும். இவர்கள் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளிலும் உன் அருங்கரம் கொண்டு வழிநடத்தியருளும். என்றும் உண்மை, நேர்மை, நீதிக்காக போராடவும் இறை மதிப்பீட்டின்படி வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்றுரைத்த இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அமைதியின் வழியில் மக்களை வழிநடத்த தேவையான ஞானம், கடமையுணர்வு, தியாக வாழ்வு போன்ற குணநலங்களில் வளர்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என்றுரைத்த இறைவா, எம் நாட்டில் பசி, பிணி, பஞ்சம் போன்ற கொடுமைகளால் பாதிக்கப்பட்டு வாழ்கின்ற அனைவர் மீதும் உமது இரக்கத்தையும் கனிவையும் பொழிந்து அவர்கள் வாழ்வு வருமலர்ச்சி பெற அருள் தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தெய்வமே எம் இறைவா, எம் நாடு வளம் பெற நாளும் உதவும் இராணுவ வீரர்களை உம் கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இவர்கள் எண்ணங்கள், விருப்பங்கள் நிறைவேறவும் என்றும் மனமகிழ்வு, மனநிறைவு பெற்று உமது அன்பில் நாளும் வளர்ந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சியின் காரணரே எம் இறைவா, திருமறையை நாளும் போதித்து மக்களை நல்வாழ்விலும் நம்பிக்கையிலும் வளர்த்தெடுக்கும் நற்செய்தியின் தன்னார்வ பணியாளர்களையும் அவர்களின் பயணங்கள், பணிகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து எல்லா சூழ்நிலையிலும் இறை மதிப்பீட்டின்படி அவர்கள் வாழ்ந்திடவும் வாழ்வின் சோதனைகளை வென்றிடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இரக்க மிகுந்த எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய், அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய். இதய சுரங்களின் இசையிலே கனி
பணிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. நாளும் நன்றி பலிகள் கொடுத்தல் அவருக்கேற்றதே, மனம் மேலதாளம் முழங்கி அவரை ஏத்தி போற்றுதே. நாளும் நன்றி பலிகள் கொடுத்தல் அவருக்கேற்றதே, மனம் மேலதாளம் முழங்கி அவரை ஏத்தி போற்றுதே. நானிலங்கள் விளைந்தன, நவதானியங்கள் குவிந்தன, நானிலங்கள் விளைந்தன. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் மிகுந்த எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகில் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பங்காளிகளாக பதிலாளிகளாக ஆட்சி செலுத்தவும், உமது செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடைவிடாது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவர் வழியாக செய்தருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதுதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா,
ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் நண்பர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் நண்பர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் விண்ணேற்பத்தையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற இந்த கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நமது பாதுகாவலர்களான புனித ராயப்பர், சின்னப்பர், கோடி அற்புதர், புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு பயமும் கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தந்த அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்சம்மரின் விருந்திற்கு அழைக்கப்பெற்று நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியேனும் எனது ஆன்மா நலமடையும். விண்ணக விருந்தே என்னில் வா, என்னக மாலை இறங்கி வா. விண்ணக விருந்தே என்னில் வா, என்னக மாலை இறங்கி வா. மன்னக மீட்டின் மாண்பை வா, மாபரணே மீட்கவா, மீட்கவா, மீட்கவா. அகிலமாலும் தெய்வ உணவு நீ, அன்பை தரும் அமுத உணவு நீ. அகிலம் வாழும் தெய்வ உணவு நீ, அன்பை தரும் அமுத உணவு நீ. எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ, எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ.
அன்றோ, வாழ்வு மாறுமன்றோ, இது உன் இரத்தம் அன்றோ, தாகம் தீருமன்றோ, இயேசுவே நீர் வர வேண்டும், என்னையும் மாற்றிட வேண்டும், உலகம் வாழ்வதற்காக என்னை நான் பெற வேண்டும். எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ, எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ, விண்ணக விருந்தே என்னில் வா, என்னக மாலை இறங்கி. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மேற்படிக்கும் கொடைகளால் வலுவுற்ற பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சி உற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை என்றும் வழி நடத்துவாராக. நம்பிக்கையோடு இறைப்பணி செய்ய சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.